வரலாறு பாருங்க. நம்ம கருத்து கணிப்பு வேற வந்துட்டாரு உட்காந்து. ஆமா என்ன அப்படியே இருந்து ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சிட்டு இருக்கீங்க. கருத்து கணிப்பு என்னன்னு கேட்கறாரு. சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. நீங்க கருத்து கணிப்பா? நீங்க தானே கருத்து கணிப்பு தான். நம்ம ஊர் நம்ம தொகுதியில யார் வர்றாங்கன்னு தெரியல. தெரியல, இதுக்குள்ள சண்டை பிடிச்சிட்டு இருக்கீங்க. ஆனா ஊர் உலகத்துக்கே தெரியுமே நம்ம தொகுதியில யார் வருவாங்க, யார் வருவாங்கன்னு தெரியலையா? ஆனா ஒரு தொகுதியில 5 பேர் எலெக்ஷன்ல நின்று வேற மாதிரி போடுறாங்க. நான் சொல்றது கேளுங்க. நம்ம தொகுதி இந்த தொகுதி மட்டும் இல்ல, எந்த தொகுதியிலும் ஒரு 5 பேர் நின்னாலே இது தெரியாம வேற சண்டை பிடிச்சிட்டு இருக்கீங்க. யாராவது ஒருத்தர் ஜெயிப்பாங்க. இதுக்கு கருத்து சொன்ன உடனே மாமனக்கான. ஆனா நீ கருத்து சொன்னாலும் 7-8 குச்சி ஓடிட்டாரு. இப்படி ஓடிட்டாரு. ஆனா இப்படி திரும்ப ஓடிட்டாப்பியா? நீ கருத்து ஒரே ஒரு கருத்து தான் சொன்னேன், அதுக்குள்ள ஓடிட்டா. இன்னும் 2 கருத்து சொன்னா டீ கடையில ஓடிட்டாங்க. எல்லாரும் ஓடிட்டோம். சரி, மாமா வர்றாரு, வருது. மாமா இங்க வாங்க, உட்காருங்க.